கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் மேலும் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளது போலீஸ். ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்ற பெண்ணை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த விஷச்சாராய வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் மேலும் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்ற பெண்ணை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். விஷச்சாராய வழக்கில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அது தொடர்பாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்போது மேலும் ஒரு பெண்ணை கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அம்பேத்கர் இணைகிறார். அம்பேத்கர், தற்போது இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் ஒருவர் யார்? அது தொடர்பான விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராய வழக்கில் கள்ளக்குறிச்சி ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ராஜா, சென்னையில் மாதேஷ், மதன்குமார், ஷாகுல் சஹ்மீத், ரங்கநாதபுரம் சகுந்தலா என்பவரை 4 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளது நிலையில் புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் சாராயம் வாங்கி மூலப்பொருட்களை விநியோகம் செய்தவர் ஜோசப் ராஜா அளிக்கும் தகவல் அடிப்படையில் மேலும் பலர் கைதாக வாய்ப்பு உள்ளது. கருணாபுரம் பகுதியில் சாராயம் விற்பனை செய்த கோவிந்தராஜ, விஜயா, தாமோதரன், சின்னதுரை 4 பேர் ஏற்கனவே கைது செய்த நிலையில் மேலும் சாராய வியாபாரி முத்து, ஜோசப் ராஜா, மாதேஷ், புதுச்சேரியை சேர்ந்த மதன்குமார், ஷாகுல் அகமது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.